கேட்க கொடுத்த இந்த சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. உம் கிருபை பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம் தயவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழுதாக முகத்தில் ஒப்படைக்கிறோம். நீ மகிமைப்படுவீராக. நீர் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக இந்த மாலை வேலையில் நீங்க பேசுவீர்களாக ஆண்டவரே. தேங்க்யூ. ஹல்லேலூயா. We worship you, Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லோரு சேர்ந்து நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ லார்ட். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூர்ண. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூர்ண. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூர்ண. தேவப்பட்டும் மணிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. தேவப்பட்டும் மணிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கருணைத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவனே. என்னோடு சொல்லலாம். கருணைத்தாலே எடுத்துக் கொண்டார் தூய தேவனே. இவனாவிடத்தில் நுழைந்தார். உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றும் உள்ள சரபாலனும் நமதுவே. மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அவனாய் தேவனும் நடைக்கலவே. அவனுக்கு எப்போதும் ஆதாரமே. அவனாய் தேவனும் நடைக்கலவே. அவனுக்கு எப்போதும் ஆதாரமே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா எங்களை நாடி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எங்களை நாடி எதற்கும் பயம்
உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Hallelujah. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரிச்மண்ட் திருச்சபைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அன்பின் தகப்பனே இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய திருச்சபைக்கு வருவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே வாஞ்சையை கொடுத்தீங்க, பலனை கொடுத்தீங்க தகப்பனே. ஆண்டவரே நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த திருச்சபை நேரம் முழுவதும் உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும் தகப்பனே. நாங்கள் ஏசப்பா உம்மை பாடி துதிக்கும் போது உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணர வேண்டும் ஏசப்பா. ஆண்டவரே தேவ செய்தி கேட்கும்போது தகப்பனே, ஆண்டவரே உண்மை நாங்கள் இன்னும் தெரிந்து கொள்ளணும் ஏசப்பா. ஆண்டவரே எங்களோடு இருங்க ஏசப்பா. இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே வந்து வெறுங்கையோடு திரும்பி போகாமல் அவங்க தகப்பனே உம்முடைய செய்தியை கேட்டு அதை உள்வாங்கி அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே மீதி நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்த வழி நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இது சிறுவர்களுக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கப்படும். அதை தொடர்ந்து இந்த வாரத்துக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கிறதுக்கு பீட்டர் அண்ட் ஜான் வருவாங்க. Psalms 91, verse 1 through 7. Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. Surely He will save you from the fuller's snare and from the deadly pestilence. He will cover you with His feathers, and under His wings you will find refuge. His faithfulness will be your shield and rampart. You will not fear the terror of night, nor the arrow that flies by day, nor the pestilence that stalks the darkness, nor the plague that destroys at midday. 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you. Amen. Proverbs 25, verse 21 through 22. If your enemy is hungry, give him food to eat. If he is thirsty, give him water to drink. In doing this, you will heap burning coals on his head, and the Lord will reward you. Amen. Isaiah 53, 1 through 6. Who has believed our message? To whom has the Lord revealed his powerful arm? My servant grew up in the Lord's presence like a tender green shoot, like a root in dry ground. But there was nothing beautiful or majestic about his appearance, nothing to attract us to him. He was despised and rejected, a man of sorrows, acquainted with deepest grief. We turned our backs on him and looked the other way. He was despised and we did not care. Yet it was our weakness he carried. It was our sorrows that weighed him down. And we thought his troubles were a punishment from God, a punishment for his own sins. But he was pierced with our rebellion, crushed for our sins. He was beaten so we could be whole. He was whipped so we could be healed.
All of us, like sheep, have strayed away and left God's paths to follow our own. Yet the Lord laid on him the sins of all of us. Amen. Isaiah 53, verses 7 to 12. He was oppressed and afflicted, yet he did not open his mouth. He was led like a lamb to the slaughter, and as a sheep before her shears is silent, so he did not open his mouth. By oppression and judgment he was taken away. And who can speak of his descendants? For he was cut off from the land of the living. For the transgressions of my people he was stricken. He was assigned a grave with the wicked, and with the rich in his death, though he had done no violence, nor was he deceived in his mouth. Yet it was the Lord's will to crush him and cause him to suffer. And though the Lord makes his life a guilt offering, he will see his offspring and prolong his days, and the will of the Lord will prosper in his hand. After the suffering of his soul, he will see the light of life and be satisfied. By his knowledge, my righteous servant will justify many, and he will bear their iniquities. Therefore I will give him a portion among the great, and he will divide the spoils with the strong, because he poured out his life unto death, and was numbered with the transgressors. For he bore the sins of many, and had intersections of the transgressors. Amen. இன்றைய நாளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 53. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களுக்கு ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். இன்றைக்கு சங்கீதம் 130 அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்.
கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 34 ஒன்று சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஈஸ்டர் நம்ம கொண்டாடினோம். நம்ம ஆண்டவர் உயிர்த்து எழுந்து நாளை கொண்டாடுறதுக்கு அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் என்னவா இருந்தது? அவர் பாவங்கள் போக்க வந்தார் இல்லையா? ஸோ நம்ம இந்த பாடல் பாடி சந்தோஷமாக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. Thank you Lord. We worship you Jesus. Hallelujah. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. சொல்லாம கைகளை உயர்த்தி, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லமா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. சொல்லம தாய், தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் சொல்லலாமா? கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன்
இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே சொல்லமா பாவங்களை பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்தன் இயேசுவே 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 எந்தன் இயேசுவே. ஹalleluya. Thank you Lord. Hallelujah. இனிலடங்கா ஸ்தோத்திரம் இந்நாள் வரை என்றென்று இருக்கும். ஹalleluya சொல்லலாமா? Lord சேர்ந்து நீங்கள பாடு. Thank you Lord. We worship you Lord. உயர்த்தும் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் பாட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுவே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் வாழ வயதுள்ளோரும் நீகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரும் நீகும் வயதால் முதிர்ந்தோர்களும்
மனிதர் தம்பாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். Hallelujah. இன்றைக்கும் நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. We worship you Jesus. Hallelujah. We worship you Lord. இயேசு என்ற நாமமே மேலான நாமம். Hallelujah. நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ள மகிழுதையா பாடலாமா? Hallelujah. We thank you Lord. நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல சொல்லுங்க. உன் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல கரங்களை வச்சு சொல்லாமா? மாணிக்கு தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? ஏசையா உன் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல சொல்லுவோம். பாலின் உன் நாமம் என்னே அறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன். உன் நாமம் என்னவென்பே பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன். உன் நாமம் என்னவென்பே அறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன். உன் நாமம் என்னவென்பே ஏசையா உன் நாமம் சொல்ல சொல்ல. அப்படி எழுந்திருந்து நம்ம ஆராதிக்கலாமா? என்னுள்ள மகிழுதையா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல. Hallelujah. We worship you Lord. உம்மை உயர்த்துறோம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. Hallelujah. நீ சொன்னால் போதும் செய்வேன் ஆண்டவரே. நீ காட்டும் வழியில் நான் நடப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாலை வேளையில? இடைக்கரங்களை உயர்த்தி நம்ம எங்களோடு சேர்ந்து பாடுறீங்களா? We thank you Lord. We worship you Jesus. Hallelujah.
கண்களை மூடி இப்படி ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி நம்ம சொல்லலாமா? ஆராதனை உமக்கு மாத்திரமே ஆண்டவரே. ஹalleluya, we worship you Lord. hallelujah. எல்லாரும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அப்படியே எழுந்து சொல்லலாமா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்ட உமற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உமற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு இது கவலை. சொல்லுங்க. கடலின் மீது நடந்திட்ட உமற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம்மற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு இது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, worship you Lord. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுங்க. நீ சொன்னால், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஹalleluya. சொல்லாம எல்லாரும் சேர்ந்து. பாதை எல்லாம் அந்த காரம், பாதை எல்லாம் அந்த காலம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசந்து பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதை எல்லாம் அந்த காரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் ஆண்டவரே. நீ சொன்னால் போதும் செய்வேன். Yes Lord. காட்டும் வழியில் Worship you Lord. உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஹalleluya. அப்படியே அந்த ஜெப சிந்தனை சொல்லலாமா? கைகளை உயர்த்தி. நீர் போதும் ஆண்டவரே. ஹalleluya. நீரே போதும், நீ
நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி ஹல்லேலூயா சாத்தானை ஜெயித்திடும் வேலனாளித்தீர். சொல்லாம எல்லாம் சேர்ந்து சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் வேலனாளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சொல்லுமா, பனையை போல், பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர் ஆண்டவரே. கேதுரு போல் என்னை வளரச் செய்வீர். அறிக்கையில்லாமா, பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர். கேதுரு போல் என்னை வளரச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், ஹல்லேலூயா. நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவர். worship you Lord. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும் அப்பா. உம் கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. thank you Lord. இந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர்ட்ட நம்ம பேசலாமா? அப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம் நாமத்தை உயர்த்துறோம் அப்பா. ஹல்லேலூயா. thank you Lord. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையே. ஹல்லேலூயா. thank you Lord. எங்களை இன்னும் ஆராதிக்க கொடுத்த அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. we surrender ourselves this evening, oh master. ஹல்லேலூயா. எங்களை நாங்கள் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்தும் அப்பா. எங்களை புறமிடும் அப்பா. ஹல்லேலூயா. thank you Lord. we worship you Jesus. Hallelujah. we thank you Lord. we thank you Jesus. Hallelujah. Hallelujah. அப்படியே வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிரம்பி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. thank you Lord. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நீ சொல்கிறது அப்படியே நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. thank you Lord. அப்பா, சீஷர்கள் சொன்னது போல நீங்களே போக மனதாக இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்கும்போது சீஷர்கள் சொன்னாங்களே, அப்பா நாங்கள் உங்களை விட்டு எங்கே போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தை உங்ககிட்ட தானே ஆண்டவரே இருக்கு. அப்பா, நீரே நித்திய ஜீவனாக இருக்கிறீர் அப்பா. யூ ஆர் த லைஃப், யூ ஆர் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். ஹல்லேலூயா. நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இருக்கிறீர் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாங்கள்
நாங்கள் சுவாசிக்கிற அந்த சுவாசம் உங்களுடையது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். என்றோ அழிந்து போயிருப்போம், எங்களை மீட்டெடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் உயர்த்து கொண்டே இருப்போம் நாமத்தை. ஹல்லேலூயா. உம்மை ஆராதித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வி வர்ஷிப் யூ லார்ட். அப்பா, எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிரம்பி இருங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்பா, எங்களோட பர்சனல் லைஃப்பில், சபையில் நீங்கள் நிரம்பி வந்து ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இந்த மீதியான நேரம் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. நாங்கள் வந்தது போல் திரும்ப செல்லாமல் உங்கள் வார்த்தையை சுமந்து கொண்டு செல்கிற இந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு மாத்திரமே அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் காட். தேங்க்யூ வர்ஷிப் டீம். அந்த அருமையான பாடல் பாடும்போது எல்லாருமே கர்த்தருக்குள்ளே நம்ம ஐக்கியமாக இருந்திருப்போம். இந்த வாரம் வந்து வாரத்தின் முதல் நாள் வந்து இந்த முதல் நாளில் நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான இந்த மாதத்தில் யார் யார் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, இல்லைன்னா யார் ஆனிவர்சரி இருக்கிறவங்களுக்கு வந்து சபையின் சார்பாக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணுறதுக்கு தரணி வரும். பிரைஸ் தி லார்ட். பிறந்தநாள் கொண்டாடுகிற ரீபாவையும் இலாஜாவையும் முடிச்சுங்க கருத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க லைஃப்பில் ஒரு வருஷத்தை நீங்கள் கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இடைப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்களோட வாழ்க்கையில் அப்பா நீங்கள் வச்சுருக்க நோக்கம், உங்களோட திட்டம் அவங்க லைஃப்பில் அப்பா அதை நிறைவேறுவதற்கு நான் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் யூ ஃபாதர் காட். அப்பா, இளையஜாவோட படிப்பில் அவன் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ஆண்டவரே உங்களோட கரம் நிறைஞ்சிருக்கட்டும் ஃபாதர் காட். கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் அப்பா. எல்லா வித தீங்குக்கும் விலகி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ரீனாவையும் ரீபாவையும் இளையஜாவையும் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. அப்பா, இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருஷமாக நீங்கள் அப்பா கிருபை கொடுங்க. உங்கள் கருத்துனால அவங்கள மூடிக்கொள்ளுங்க ஃபாதர் காட். அப்பா ஹல்லேலூயா அப்பா. ரெண்டு பேரையும் முடிச்சு உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறப்பா. இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென். தேங்க்யூ தரணி. இந்த வாரம் இப்போ வந்து ஏப்ரல் மந்த்துன்னு சொன்னால் யாரால நம்ப முடியுதா? வந்து ஏதோ நேற்றுக்கு தான் நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருக்குது. வந்து அதுக்குள்ளேயும் ஏப்ரல் வந்துருச்சு. வந்து ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான தேவ செய்திகளை கடந்து செல்லலாம். தேவ செய்திகளுக்கு நம்மளுடைய ரியாஸ் இருக்காங்க. ரியாஸ் ஓட்டியூ. கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு நம்ம மெசேஜில் கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. இந்த அருமையான மாலை வேலை கொடுத்ததுக்கான நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஒரு மனதாக வந்து இங்கே உட்கார்ந்து அப்பா வார்த்தையை கேட்க, உண்மை ஆராதிக்க அப்பா பிரசன்னத்தில் இழைப்பார கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆல்வின் சொன்னது போல் இது ஏப்ரல் மாதம் இத்தனை மந்த்து எங்கள் கண்மணி போல் பாதுகாத்த தேவன் நீர். இப்போ வரப்போகிற இந்த மாதமும் அதே போல் இந்த வருஷம் ஃபுல்லாக, இப்போ இந்த வாழ்க்கை ஃபுல்லாக அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துவீங்க. நாங்கள் விசுவாசத்தோடு சந்தோஷமாக உங்களோட பிரசனத்தில் நாங்கள் களி கூற அப்பா அந்த ஆராதனையை நாங்கள் தொடர்ந்து எடுக்க எங்களுக்கு இப்போ கொடுங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தபடியில் உட்காந்து கேட்கும்போது எங்களோட நீங்கள் பர்சனலாக பேசுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் கூட அப்பா உமக்கு பிடித்தமான ஒரு சபையாக அப்பா உமக்கு பிடித்தமான காரியங்கள் மாத்திரமே செய்யக்கூடிய இந்த இடமா அப்பா நீங்கள் வந்து ஆசீர்வதிங்க. எங்களோடு நீங்கள் கூட இருங்க. என்னை மறைத்து அப்பா நீர் வெளிப்படுவீராக. உங்கள் வசனம் இங்கே போதிக்கப்படட்டும் அப்பா. அதன் மூலியமாக நாங்கள் கற்றுக்கொண்டு அப்பா அதை நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்கள் ஓட்டுருங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை நமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து பாஸ்டர் வந்திருந்தாங்க. ஈஸ்டர் சர்வீஸ் நம்ம சந்தோஷமாக கொண்டாடினோம் இல்லையா? லாஸ்ட் வீக்கோட மெசேஜ் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்லேருந்து எடுத்தார் இல்லையா? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும்
அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியா எனில் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதின அந்த வசனங்களை வந்து ஆண்டவர் வந்து நம்ம பாஸ்டர் மூலமாக பேசினார். இப்போது போன வாரம் வந்து ஈஸ்டர் வந்து ப்ரிப்பரேஷன் நம்ம நிறையா பண்ணியிருப்போம். சர்வீஸ் இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு பிரேக் கிடச்சிது. எல்லாம் ஸ்ப்ரிங் பிரேக்கு நிறைய பேர் கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இன்னையோட ஸ்ப்ரிங் பிரேக்கு முடியுது. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளைங்கள்லாம். அதில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு பிள்ளைங்க இருக்காங்கங்கிறது முகத்தை பார்த்தாலே தெரியுது. நம்மளுக்கும் அப்படி தான் இல்லையா? நம்ம நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன்லாம் பார்க்கணும். அந்த பிரேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பைபிள் ஸ்டடியில் பண்ணும்போது கூட யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம அதான் கடைசி அதிகாரம் இல்லையா? ஸோ நம்ம 4 காஸ்பிள்ஸ் படிக்கும்போது இந்த கடைசி சாப்டராக நம்ம யோவான் 21ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? நீங்கள் ஆரம்பத்தில் வாசிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இயேசு வந்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் எத்தனை தடவை சீஷர்களுக்கு அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார்? எத்தனை தடவை அவர் வந்து வெளிப்படுத்துவார்? 3 தடவை. ஸோ 2 தடவை வந்துட்டு வந்து பேசுவார், தாமஸ்கிட்ட பேசுவார், அந்த நிறைய காரியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3வது தடவை வர்ற காரியத்தை நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் தியானிக்கலாம். எடுத்துக்கோங்க, ஜான் சாப்டர் 21, யோவான் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1ஆம் வசனம் இப்படி சொல்லுது: இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமானது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் எழுதுகிறாரு. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் செபதேயின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க? சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். சரி நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. ஸோ அந்த வசனத்துலேயே நீங்கள் போட்டிருக்கோம், அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன உடனே படவேறினார்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடும் இல்லையா? படவேறினார்கள் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். they immediately got into the boat அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து 2 தடவை முன்னாடியே வந்து அவர் டிசைபிள்ஸை வந்து பார்த்துருக்காரு. 3வது தடவை வந்து பார்க்குறாரு. அப்பையும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க? திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொன்னார்? அவர் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சீஷர்கிட்ட என்ன சொன்னார்? உலகம் பூரா போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னார். ஸோ அவர் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிட்டு போனார். ஆனால் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இவங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க இல்லை? ஸோ எப்படின்னா ஈஸ்டர் முடிஞ்சோன்னா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து உடனே படவில் ஏறினார்கள் அப்படின்னு சொல்லி ஏன் போட்டிருக்கு அப்படின்னு நான் தியானிக்கும்போது, ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செய்தார் இல்லையா? 5000 புருஷர்களுக்கு அவர் வந்து 2 அப்பம் 5 அப்பம் 2 மீனை வச்சு போஷிச்சார் இல்லையா? அவர் வந்து அவர்கிட்ட கொண்டு வந்து அந்த கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரா? என்ன பண்ணார்? அவர் ஜெபம் பண்ணார். எப்படி பண்ணார்? அதை அப்பத்தையும் மீனையும் எடுத்து he looked up to the heaven and blessed அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் பார்க்குறோம், மத்தேயுவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த காரியத்தில் அவர் என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்ன செய்கிறாரு? பிதாவாகிய தேவன்கிட்ட அவர்கிட்ட அதை வந்து பிளஸ் பண்ணிவிட்டு அவரை நோக்கி பார்த்துட்டு ஆரம்பிக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
வா மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லணுன்னா எல்லாம் ஏறி மீன் பிடிக்க போயிட்டாங்க. அங்கே என்ன நடக்குது? எதுவுமே அகப்படலை. சரி, அவரை அகப்படலைன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க சீஷர்கள்? அது மேலே படிப்புமா? ஸோ எதுவுமே அகப்படவில்லை. 4ஆம் வசனம் இப்படி சொல்லுது, விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா, உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஸோ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கான்னு கேட்குறாரு. இல்லைன்னு சொல்கிறாங்க சீஷர்கள்லாம். சரி, உன் போட்டுக்கு ரைட் சைடு போடு, வலைய விதி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க போட்ட உடனே திரளான மீன்கள் கிடைக்கிது. பேதுரு இழுத்துட்டு வரான், அவங்க சுட்டு சாப்பிட்றாங்க. சந்தோஷமான அந்த தருணத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்போது ஆண்டவர் எதனால் வலதுபுறம் சொன்னார் அப்படிங்கிறது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் ஏன் வலதுபுறம், ஏன் இடதுபுறம் இல்லை? அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு மீன் பிடிக்க போனாங்க? அவங்க உங்களை 2 தடவை பார்த்துருக்காங்க, நீங்கள் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, ஒரு ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் அவர் தான் மெஸ்ஸியான உயிருள்ள தேவனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் they went back to their past. அப்படி போகும்போது திரும்ப ஆண்டவர் வந்து சீஷர்களை வந்து ஞாபகப்படுத்தி என்ன சொல்கிறாரு? நீ வலையை வந்து ரைட் சைடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32, 33 யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. ஸோ ஆண்டவர் வந்து அவர் போதனை செஞ்சு கொண்டு இருக்கும்போது இந்த காரியத்தை பற்றி அவர் சொல்கிறார் இல்லையா? செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போது ஒரு காரியம், ஒரு அற்புதங்கள் பார்த்த டிசைபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க? திரும்ப வந்து வேறு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பண்ண போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் திரும்ப வந்து அவங்கள வந்து சந்திக்கிறாரு. சந்திக்கும்போது அவங்க அதே பேட்டர்னில் போகிறாங்க. அவங்க உலகத்தின் காரியத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கும்போது, எனக்கு இன்னும் எதுவுமே கிடைக்கல, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே கிடைக்கல, இன்னும் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சோம், எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கும்போது ஆண்டவர் திரும்ப வந்து அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, யூ ஹாவ் டு புட் த நெட் ஆன் த ரைட் சைடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இங்கிலீஷில் வந்து ரைட்டுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, ரைட் ராங் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம இந்த மாலை வேளையில் நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம வந்து அறிக்கையிட போகிறோம். we are going to cast our nets to the right side. ஆண்டவர் பக்கம், ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்வோம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம பாடினது போல் நம்ம இந்த மாலை வேளையில் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், நான் வந்து ரைட் சைடு என்னோடய வழியை நான் இன்னையிலேருந்து விரிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். இந்த மாலை வேளையில் நம்ம அறிக்கையிட போகிறோம். we are going to cast our nets on the right side of our boats. ஆண்டவர் வந்து மனுஷ ரூபமாக எடுத்து வந்து இறந்து உயிர் தெழுந்து அவர் வந்து பிதாவின் இடத்துல சென்று அவரது வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நம்மளுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் இந்த உலகத்திற்கு மனுஷ ரூபம் எடுத்து வந்த நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? ரட்சிப்பு, மீட்பு, ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு. ஸோ பாவத்திலேருந்து நம்ம பாடணும் இல்லையா? பாவங்கள் போக்கவே நம்மளுக்கு இருந்த சாபங்கள் எல்லாத்தையும் நீக்க தான் அவர் பூலோகம் வந்தாருன்னு அந்த பாட்டில் அழகாக எழுதியிருக்கோம் இல்லையா? நம்ம யோவான் 10:10 வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றிற்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் ஜீவன் உண்டாக்க மாத்திரம் வரல, அது பரிபூர்ணம் அடைகிறதுக்கும் அவர் வந்தார். அப்போ பரிபூர்ணம்னா என்ன, ஃபுல்னஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இன்றைக்கி மாலை வேலை கேட்க போகிறோம். அந்த நெட்டை விரிக்கும் போது எத்தனை மீன் அகப்பட்டுச்சு? 153. 153 திரளான மீன்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இஸ் தட் ஃபுல்? இஸ் தட் சஃபிஷியன்ட்? பேதுருவால் அப்படி வலையை இழுக்க முடிஞ்சதான். அத்தனை மீன் இருந்தும் அந்த வலை கிளியலை அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் போட்டிருக்கு. வாட் இஸ் ஃபுல்னஸ் அப்படின்னா அத்தனை மீன் அகப்பட்டுச்சு. ஆனால் பேதுரு வந்துட்டு அதை நோக்கி ஓடாமல் அந்த சமயத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா வேத 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 வசனங்களின்படி எதோட ஆரம்பம்? அப்போஸ்தலர்களின் நடபடிகளோட ஆரம்பம். ஸோ காஸ்பலோட சாப்டர்ஸ் முடிஞ்சு அப்போஸ்தலர்கள் செய்த காரியங்களை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் ஆரம்பிக்கிற இடம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நிமிஷத்துலேருந்து உலகத்தின் காரியங்கள் பின்னாடி போகாமல், உலகத்தோட ஃபுல்னஸ் நோக்கி ஓடாமல் ஆண்டவரோட ஃபுல்னஸை நோக்கி ஓடுறாங்க. இப்போ ஆண்டவரோட ஃபுல்னஸ் என்ன அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் வந்து ஒரு காரியம் செய்தார்னா அவர் கம்ப்ளீட்டாக பண்ணார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த ஒரு குறையும் இல்லாமல் பண்ணார், எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல், டவுட்டும் இல்லாமல் பண்ணார். தரணிக்கு ஒரு கேள்வி எழும்பிச்சு. சோசன் சீரீஸில் எப்படி வந்து அந்த சீனில் வந்துட்டு ஜீசஸ் வந்து நோ ஐ கேனாட் டூன்னு சொல்லுவார். அவர் வந்து சர்வத்தையும் படைத்த தேவன். அவர் இதுக்கு சாரி சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனுஷன் சாரி சொல்லணும், ஒரு தேவனின் பிள்ளை அவர் எப்படி சாரி சொல்லுவார்? அவரால் ஒரு காரியம் முடியாதுன்னு எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. ஸோ அவர் பரிபூர்ணம், அவர் செய்த காரியங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக அமைந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பரிபூர்ணத்தை எதிர்பார்க்குற அவர் இருக்கிற இடம் பரிபூர்ணமான இடம் இல்லையா? அவர் ஹெவன் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஹிஸ் க்ளோரி அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே வந்து நிறைய காரியங்கள் நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதுனதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த உலகத்தில் குறைகள் இருக்குது இல்லையா, பாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நமக்கு வந்து வசனத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ ஆண்டவரோட பரிபூரணம் எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, அவர் வந்து எத்தனையோ தடங்கள் வந்ததுக்கு அப்புறமும் அந்த கெத்சமனி தோட்டத்துக்கு போய் அந்த கிராஸில் அடிக்கப்பட்டு அவர் நம்மளுக்காக he was bruised for our iniquities. அவர் வந்து கிழிக்கப்பட்டது நம்மளோட பாவங்களுக்காக இல்லையா? அவர் சிந்தின ஒவ்வொரு இரத்த சொட்டும் நம்ம செய்த பாவங்களுக்காக இல்லையா? ஸோ அந்த பாவத்தை வந்து பரிபூர்ணமாக தோற்கடித்து நம்மளுக்கு ஜீவனை மீட்டு கொடுத்த தேவன். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் த கிராஸ்ன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு சொல்லிட்டு பாஸ்டர் நேற்று நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபுல்னஸ்ஸை வந்து ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி எதிர்பார்க்குறாரு, என்ன காரியங்கிறத நம்ம ஒரு சில வசனங்களை பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் தான் நம்ம அந்த சர்வீஸோட பைபிள் போர்ஷன் நம்ம எடுத்தோம் இல்லையா? அதில் 11ஆம் வசனம் எப்படி சொல்லுது, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அந்த ஃபஸ்ட்டு லைனில் என்ன எழுதியிருக்கு? அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அவரோட ஆத்ம வருத்தத்தின் பலன் என்ன? பலன்னா பலன்னா எதை சொல்லுவாங்க? டீட்ஸா? ஸோ அந்த ஒரு காரியம் செய்தால் அது மூலியமாக கிடைக்கிற ஒரு ரிட்டர்ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அவர் அப்படி நொறுக்கப்பட்டதற்கு உண்டான பலன் என்னன்னு சொல்லிட்டு இங்கே எழுதப்பட்டிருக்கு. அதை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால்
அநேகரை நீதிமான்களாக்குவார். ஸோ நம்ம ஒவ்வொருத்தையும் நீதிமான்களாக மாற்ற வேண்டிய இதுதான் அவருடைய பலன் இல்லையா? இப்போது அவர் சகலத்தையும் அப்படி தான் எதிர்பார்க்குறாரு இல்லையா? சகலம்னா எல்லாமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கீதம் 130 இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா? அதில் 8ஆம் வசனம் திரும்ப ஒருத்தவங்க வாசிங்க. அவர் சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டுக்கொள்வார் அப்படின்னு போட்டிருக்கு. சகலம்னா எல்லாமே, ஒரு சில காரியங்கள் மாத்திரமே இல்லை, எல்லாத்துலேருந்தும் மீட்டுக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கோம். ஹீ வில் சேவ் இஸ்ரேல்ஸ் பீப்புள் ஃப்ரம் ஆல் தியர் சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கீத பகுதியில் எழுதப்பட்டிருக்கோம். ஆல் தியர் சின்ஸ், ஒரு பாவத்திலிருந்து மாத்திரம் நான் உன்னை மீட்டெடுக்க வரல, பரிபூர்ணம் அடைய, அந்த எந்த ஒரு பாவமும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய அந்த தான் அவருடைய பலன் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம வேத பகுதி ஜான் எடுத்துக்கோங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எது பாவம்? ஸோ எல்லா பாவத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை மீட்கிறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னா எது பாவம்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ 8ஆம் அதிகாரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்துல கொண்டு அவளை நடுவே நிறுத்தி என்ன பண்ண சொல்கிறாங்க? கல்லெறிய சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு அடல்ட்ரியில் ஷி வாஸ் காட் இன் தி ஆக்ட் ஆஃப் அடல்ட்ரி. அண்ட் தென் அவளை ஜீசஸ் கிட்ட கொண்டு வந்துட்டு மோசே ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி இந்த மாதிரி பாவம் செய்கிறவங்களும் கல்லடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன பண்ணார்? 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8:7-8. ஓகே, இந்த எபிசோடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாஸ்டர் கூட ஒரு தடவை எடுத்ததாக நினைக்கிறேன். பாஸ்டரோட இமேஜினேஷனில் அவர் என்ன எழுதிட்டு இருந்தார்? இயேசு யார் யாரெல்லாம் அங்கே பார்க்குறாங்களோ, யார் யாரெல்லாம் கல்லை எடுத்துகிட்டு நிற்கிறாங்களோ அவர்கிட்ட என்ன சொல்லார் ஆண்டவர்? யார்கிட்ட பாவம் இல்லையோ நீ முதல்ல கல்லேறி அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு கீழே எழுதிட்டுருக்காரு. ஸோ பாஸ்டர் என்ன சொன்னார்? அவங்க எழுதிட்டுருக்காங்க, நான் இப்படி இமேஜின் பண்ணுறேன். ஸோ எழுதும்போது ஒவ்வொருத்தரோட பாவமும் அங்கே எழுதுறாரு. அதை பார்த்து அவங்களுக்கு தெரியுது, ஐயோ கல் எடுக்கிறவன் அங்கே படிச்சுட்டு ஐயோ அவர் நம்மளை பற்றி தான் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு போயிடுறான் இல்லையா? ஸோ ஆண்டவருக்கு அந்த இடத்துல அந்த பெண் செய்தது தவறு, பாவம். ஆனால் இவங்க எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க அந்த இடத்துல நிறுத்துறாங்க? அவரை மாட்டி விடணும், அவருக்கு அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷனில் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யார்கிட்ட பாவம் இல்லையோ நீங்கள் முதல்ல கல்லேறிங்கன்னு சொல்கிறார். எல்லா பேருமே கல்லை தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாட்டையுமே பாவம் இருந்தது, கொஞ்சம் ஒவ்வொரு லெவலில். ஒருத்தவங்களுக்கு இது பாவம்னா இன்னொருத்தவங்களுக்கு வேற ஒரு காரியம் பாவம். ஸோ ஆண்டவர் இந்த ஒரு பாவத்திற்காக மாத்திரம்தான் அவர் உயிரை விட்டாரா அப்படின்னா இல்லை. அவர் பரிபூர்ணமாக எல்லா பாவங்களையும் மீட்குது, அதுதான் ஆண்டவர் வந்தார். ஸோ அந்த ஒரு காரியத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்குது, எது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில்? நம்பர் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் காட் கேவ். சாம் 10. ஓகே, how many commandments total? 613. So 10 commandments was the one that God gave Moses, right? The tablets la kodutharu. When Moses brought those tablets with those 10 commandments, people then read through all those commandments and they came up with their own ideas and they included one after the other. அந்த 10 கமாண்ட்மெண்ட்டில் இருக்கிற ரெண்டு பிரைம் கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னது என்னது? லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், ஆல் யுவர் மைண்ட் அண்ட் ஆல் யுவர் சோல், அண்ட் தென் லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப். அது நம்ம பிரைம் கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அது புதிய ஏற்பாடின்படி
ஆண்டவர் கொடுத்த நியமங்கள் இல்லையா. இப்போது அந்த எல்லா 10 கட்டளையாக இருந்தாலும் சரி, 613 கட்டளையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த 2க்குள்ளே அடங்கிடும். ஸோ லுக் அட் லைக் திஸ் ரைட். ஒரு கிராஃப் போட்டுட்டு with those 2 commandments at the very top அப்படியே derive பண்ணி they created 613 commandments to abide to. அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, சரி நீங்களே வந்து லாஸ் எழுதிக்கிட்டீங்க, யாராவது ஒருத்தங்களாவது அதை ஃபாலோ பண்ணுங்கள், யாருமே ஃபாலோ பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வந்து வெள்ளி அடிக்கப்பட்ட பிரேதக்குழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீஸ் டைரக்ட்லி அட்டாக்கிங் தம், ரைட். என்ன சொல்கிறாருன்னா, அந்த லாஸ் கொடுக்கப்பட்டதே வந்துட்டு உங்கள் நன்மைக்காக தான், உங்களுக்காக தான். ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு காரணமாக கொண்டு மக்களை வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க, அவங்க அன்பு காட்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் டீச்சிங் தம் இல்லையா. ஸோ have you seen the Jews wearing their robes? They used to have some threads on 4 sides. Have you seen that? ஒரு they call it sit நினைக்கிறேன், sit or something like that in Hebrew terms. Those threads have 613 threads in together as a total, and it covers that person's all 4 sides. இங்கே ஒன்று தொங்கும், இங்கே ஒன்று தொங்கும், பின்னாடி ஒன்று தொங்கும். ஸோ 4 தொங்கும். It is a reminder for those Jews to keep them constantly in connection with God, saying if they try to do something sinful, அந்த ட்ரெஸ் வந்து it will remind them, அது பண்ணாத, it is against the law of God அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்கல் த்ரெட்டை வந்து மாட்டிக்கிட்டு they used to follow those as law, God's law அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த 630 கட்டளைகளையும் யாராலையுமே வந்து வைக்க முடியல, அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு பாவத்தில் நான் என் தாய் என்னை கர்ப்பம் தெரித்தாள்னு சொல்லிட்டு நம்ம சாமில் வாசிக்கிறோம். டேவிட் the psalmist actually wrote like we were born in sin. So since Adam and Eve disobeyed God, அந்த மொமெண்ட்லேருந்தே வந்துட்டு நம்ம வந்து பாவத்திலேருந்து தான் இருக்கோம் இல்லையா. ஸோ அதிலேருந்து மீட்டு கொள்ள தான் ஆண்டவர் வந்து ஒரு சரியான நேரத்தில் அவர் ஒரு மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். வந்துட்டு அவர் வந்து நம்மளுக்காக உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார் இல்லையா. இப்போது ஒரு காரியம் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, there is just not that one person has one sort of sin. இப்போ ஒரு மனுஷனோட லைஃப் வந்து 80 years அப்படின்னா, அவன் 13 yearsலையோ இல்லை 15 yearsலையோ இல்லை 25 yearsலையோ செய்த பாவம் அவன் வந்து 45 yearsல பண்ண மாட்டான். ஆனால் 45 yearsல பண்ணுற ஒரு பாவத்தை அவன் வந்து 70 yearsல பண்ண மாட்டான். ஆனால் பாவங்கள் செய்து கொண்டே தான் இருக்கப்படும். இப்போது அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களையே அறியாமல் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த கோவம் ஒரு பாவம் இல்லையா. அதே போல் ஒரு சில பேர் வந்து ஒரு சில காரியங்கள் வந்து செய்யக்கூடாத காரியங்கள் சின்ன பிள்ளையில் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க விட்டுருவாங்க. ஆனால் சம்திங் எல்ஸ் would have been kept as a trap for them. ஏன்னா நம்ம அந்த வசனத்தில் வாசித்தது போல் அந்த திருடன் வந்து கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரான். எதை திருட வரான், எதை அழிக்க வரான், எதை பண்ண வரான் அப்படின்னா அந்த ஆண்டவரோட க்ளோஸாக இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை கிடைக்கிறதுக்காக தான் வரான் இல்லையா. ஸோ ஒரு காரியத்தில் நான் வந்து பரிபூர்ணம் அடைஞ்சிட்டேன், ஐ எம் நாட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கோவமே படுறதில்லைங்க, இப்போது எவ்ரிதிங் இஸ் கூல், நான் வந்து இதுக்கப்புறம் கோவமே பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பாவம் இல்லாமல் போயிடுவோமா? கிடையாது. ஸோ மற்ற மதங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ இஸ்லாம் எடுத்துக்கலாம், அங்கே வந்துட்டு நீ எத்தனை நன்மை செய்கிறியோ அதெல்லாம் உனக்கு எழுதப்படும். நீ தீமையை விட நீ நன்மை நிறையா செய்த அப்படின்னா உனக்கு வந்து சொர்க்கம். அந்த டேலி பண்ணி கடைசியில் வந்து பார்ப்பாங்க. நீ வந்து ஒன்று கம்மியாக பண்ணியிருந்தாலும் உனக்கு நரகத்தில் நீ தள்ளப்படுவ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட் அப்படிங்கிற அந்த கேள்வி எழும்பும்போது அந்த மக்கள் எதை பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இஸ்லாம் மக்கள் எதை பார்க்குறாங்க, எதை வந்து பேஸாக வச்சு சொல்கிறாங்க இது தப்பு இது சரின்னு? அவங்களுக்கு உண்டான ஏதாவது லிட்ரேச்சர் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்த முறைமைகளாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க இருக்கிற கம்யூனிட்டியில் ஒரு சில ரூல்ஸ் வச்சுருக்கலாம், அதுதான் அவங்க பொறுத்தளவுக்கு ரூல்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும், ஒவ்வொரு ஏஜுக்கும், ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் இது மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது என்ன, இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்து வந்ததுக்கான காரணம், அந்த பலன் என்ன அப்படின்னா நம்மளை நீதிமான்கள் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம்தான். அது எப்படி அவர் ஆக்குறாரு அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் இல்லையா? மத்தேயு 5:48 ஒருத்தவங்க வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? மத்தேயு 5:48. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிதா எப்படி வந்து பர்ஃபெக்டாக இருக்கார், அதே போல் நீங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும், பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் இருந்த காலத்தில் அந்த மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா? பூரண he was like perfect. Was John the Baptist perfect? We don't know. Was David perfect? Obviously no. Right? Was David perfect? Yeah? No. Was Solomon perfect? No. So அவருக்கு முன்னாடி சரி இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அந்த டிசைபிள்ஸில் இருந்தாங்களே, was somebody perfect in that? பேதுரு வந்து how many times did he rejected Jesus? 3 times. ஸோ அவர் வந்து தாமஸ் வாஸ் டவுட்டிங், ரைட்? அவர் வந்து தாமஸ் said what? Show me your wound, I'll put my finger in your wound to prove and prove that you died for me, right? So nobody was perfect. அந்த டிசைபிள்ஸ்லையும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென்ரேஷன்லையும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன்லையும் சரி, nobody is going to be 100% perfect as the Father. But was Paul perfect? No. But Paul said, ஒரு வசனத்தில் பால் சொல்லியிருப்பார் இல்லையா? என்ன சொல்லியிருப்பார்? ஃபாலோ மை ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆஸ் ஐ ஃபாலோ கிரைஸ்ட்ன்னு சொல்லியிருப்பார். வாஸ் தட் அலவுட்? அது வந்து சரியான ஒரு வாக்கியமா? இப்போ இஃப் ஐ சே டு யூ ஆல் ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னால், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ வில் ஆஸ்க் இஸ், ஆர் யூ ஃபாலோயிங் கிரைஸ்ட்? If you are following Christ, show me the footsteps, I will follow him directly. I don't have to follow you, right? Because you may error at any time. ஏன்னா நீ ஒரு பாவத்தில் விழுந்த மனுஷன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ பால் was so much into Jesus that he said, follow me as I follow Christ அப்படின்னு சொல்லி சொன்னார். Did that prove that he was perfect? அவரே வந்து அவரோட நிருபங்கள் எழுதியிருப்பார், I am not perfect, I am trying to be perfect as Jesus அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா? நம்ம இந்த வசனத்தில் வாசித்ததுபடி, மத்தேயு 5:48 வாசித்தது போல், ஆண்டவர் பிதாவான தேவன் வந்து எப்படி பர்ஃபெக்டாக இருக்காரோ அதே போல் நம்மளும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இயேசு விருப்பப்படுறாரு. அதை செய்கிறதுக்கு உண்டானதுக்கான காரியங்களுக்காக மாத்திரம்தான் ஆண்டவர் இங்கே நம்மளுக்கு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் அவரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படும். என்ன சாய்ஸ்னால், இப்போ நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில், ஆண்டவரே நான் இந்த பாவத்திலேருந்து நான் வெளியில் வரணும், ஆண்டவரே எனக்கு என்னை அதை விட்டு வெளியில் கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம மன்றாடும்போது ஆண்டவர் வந்து அற்புதமாக அதை விட்டு வெளியில் வரக்கூடிய அந்த கிருபையை கொடுத்தார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? பவுல் சொன்னது போல், மேக் ஷுர் தட் யூ கீப் யுவர் சால்வேஷன், டேக் அப் யுவர் கிராஸ் டெய்லி அண்ட் வாக். ஸோ ஒவ்வொரு நாளும் உன்னோட சிலுவையை சுமந்து கொண்டு நீ வந்து நடக்க கடவாயின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா? எதுக்காக அப்படி சொல்கிறாரு? ஸோ இந்த உலகத்தில் நம்மளுக்கு பாடுகள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. ஆனால் எந்த பாவத்திலையும் விழுந்துடாத படிக்கு அவர் என்ன பண்ணி வச்சுருக்காரு? தேவன் நம்மளை வந்து மரணத்திலிருந்து மீட்டு எடுத்துக்கொண்டார், பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்துட்டார், ஆவியானவரை வந்து நம்மளுக்கு அமைச்சிருக்காரு. அவர் வந்து சகல
நற்வழிகளிலும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து போஷித்து அருளை செய்வார். அவர் நம்ம கூடயே நடந்து வருவார். இது தப்பு இது சரின்னு சொல்லி கொடுப்பார். ஆனால் அவர் சொல்கிறது மாத்திரம் போதுமா? ஆவியானவர் இப்போது imagine Sam, if you go to school, somebody says, hey, this is not a sin, let's do it, right? What pushes you to not to do such thing? God's word. Something in you will say, Sam, no, don't do it, right? Appa Amma's prayers will actually help you in that regard, but your personal connection with the Lord will give you the Spirit of the Lord sitting right next to you and teaching you this is wrong, this is right, இல்லையா? ஸோ ஆண்டவரோட ஆவியானவர் வந்து பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு இது சரி இது தப்புன்னு தெரியும். பட் we still have that free will to choose whether we want to take that advice or not. நிறைய பேர் they push it out. They say, God, I got this, right? இது வந்து ஒரு நெகட்டிவ் திங். How about a positive thing? Let's say you are a very good boy, right? You love others so much. எல்லாரையும் நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப அன்பு காட்டுற டைப்பாக இருந்தீங்கன்னா, when somebody comes and appreciates that in you, what will you say? நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தாங்க, நான் எல்லாத்தையுமே ரொம்ப அன்பாக இருப்பேன், நான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன், நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான். எப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த குட் குவாலிட்டி வந்துச்சு? நான் தான் பண்ணேன் பை பர்த். ஆமாம், நான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான், நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் வந்து கெட்ட விஷயங்கள் நம்ம நிறைய தடவை வந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறோம். அப்பா இதை விட்டு நான் வெளியில் வரணும், இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் நல்ல விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு பை பர்த்டே கொடுத்துருந்தாலும், ஆண்டவரே இதுவும் நீங்கள் கொடுத்தது தான், அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து ஒருத்தவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது இது நான் பண்ணலைங்க, இது வந்து அவர் கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கை காமிக்கிறோம். நிறைய தடவை என்ன பண்ணுவோன்னா, யா திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவை மாத்திரம் இல்லாமல் பாசிட்டிவ் சைடில் நம்ம நிறையா அந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்வோம் இல்லையா? ஆண்டவர் வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்கீங்க, வேறு ஒரு காரியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க, இல்லைனா ஒரு கிளப்பில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கீங்க, எப்படியாவது இருக்கீங்க அப்படின்னா, தோஸ் பிளேசஸ் ஆர் நாட் மென்ட் டு டீச் தீஸ் திங்ஸ். பிகாஸ் அங்கே வந்து ஓகே, I don't want to demean anybody, but there are certain things which I have seen back in 2014. Still nothing changed in 2024. 10 வருஷமாக I have seen people do the same thing again and again. யாராவது பாஸ்டர் வந்தால் போயிட்டு தலையை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு கேட்குறது, யாராவது ஒருத்தவங்க ஒரு ப்ராஃபெட் வந்துட்டால் குறி கேட்குறது, மிரக்கல் நைட் போகிறது. ஸோ தீஸ் திங்ஸ் ஹேவன் சேஞ்ச்ட். ஆனால் ஆண்டவர் வந்து சர்தை சபைக்கு ரெவலேஷன் 3:2 ஒருத்தவங்க வாசிங்க. சார்டிஸ் சர்ச்சுக்கு ஆவியானவர் எழுதின வசனத்தை நீங்கள் படிங்க. கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை அப்படின்னா they lack perfection. அந்த perfection எப்படி அப்படின்னா, again they are depending on themselves to become perfect. ஆண்டவர்கிட்ட கையில் ஒப்பு கொடுக்காம, அப்பா நீங்கள் மாற்றுங்க, நீங்கள் உருமாற்றுங்கன்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே வந்து நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்த காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து ரொம்ப கோபத்தை கொடுக்குது. ஏன் கொடுக்குதுன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆண்டவர் வந்து உயிர் கொடுத்து உயிர் தெழுந்து நம்மளுக்கு பாவங்களை விட்டு அகற்றி விட்ட அந்த தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? பார்ப்பார். ஆனால் அந்த பரிசுத்தம் வரணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு காரியத்தில் பரிசுத்தமாக இருப்பேன், இன்னொரு காரியத்தில் என்கிட்ட வந்து இதை மட்டும் கேட்காதீங்க, இது மட்டும் எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வராதிங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம். நாளைக்கு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது அவர்
உனக்கு இப்போ நான் வந்து ஐம் நாட் ட்ராயிங் அ சேம் லைன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். என்னோட பர்ஃபெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் பர்ஃபெக்ஷன். அதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஆர்யாவுக்கு வந்து பிரேசஸ் போட்டிருக்கு. அவனோட டீத் அலைன்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை டீத் அலைன்மெண்ட். ஐ கேன் நாட் யூஸ் மை பிரேசஸ் ஆன் ஹிஸ் டீத். இட் இஸ் நாட் கன் ஒர்க். ஒவ்வொரு மனுஷனும் அந்த மாதிரி தான். ஸோ என்னோட பர்ஃபெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ். ஆனால் ஆண்டவர் வந்து ஹீ ஹாஸ் தட் ஸ்கேல். ஹீ எக்ஸாக்ட்லி நோஸ் வாட் ஸ்கேல் ஹீ வில் பி weighing you and me against. ஒவ்வொரு மனுஷனோட பர்ஃபெக்ஷன் என்னங்கிறத பார்க்குறாரு. அதுக்குள்ளே நடத்துறதுக்கு உண்டான கிருபையும் ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. இதை எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சபைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்த காரியங்களில். என்ன காரியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் உலகத்தில் வெளியில் இந்த டோரை விட்டு வெளில போனீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸில் நீங்கள் படிக்கலாம், யூடியூப் பார்க்கலாம், அப்புறம் வந்து நிறைய கான்ஃபரன்ஸஸ் அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா நிறைய பாஸ்டர்ஸோட டீச்சிங்கை பர்சனலாக ஃபாலோ பண்ணலாம், பாட்காஸ்ட் கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் சபை எதுக்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது வி ப்ரீஃப்லி டச்ட் ஆன் திஸ் இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் இல்லையா. ஆல்வின் எடுக்கும்போது கூட ஒருத்தவங்க வாசிங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசி சபைக்கு பவுல் எழுதின இந்த நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து 15 வரைக்கும் ஒருத்தவங்க வாசிங்க. தேங்க்யூ. 3 காரியத்தை நம்ம இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். முதல் காரியம், கிறிஸ்துவிற்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாகி இருக்கும்படியாக அப்படி செய்தால் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை எதிர்பார்க்குறார் இல்லையா. ஆனால் அந்த வளர்ச்சி தேவனுக்குள்ள வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தேவனுக்குள்ளே ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கேங்க, எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் வீட்டிலே தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, இஃப் we individually are called church, why do we have apostles and prophets and teachers? If we are individually called a church, ஒருத்தவங்க வந்து நான் தான் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை காமிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்கள டீச் பண்ணுறதுக்கு உண்டான டீச்சர்ஸ் எதற்கு ஆண்டவர் அந்த ஆஃபீஸை உருவாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேள்வி எழும்புது இல்லையா. அதே சமயம் அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இந்த 2 காரியத்திற்காகவும் இந்த ஆஃபீஸஸ்லாம் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ன எண்ட் கோல் அப்படின்னு பார்த்தா, growth in Christ. 2014 Arya was this high. Now 2024 he is this high. அதான் growth. If he is still like this size in 2024, அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா. there is no growth. ஸோ சபையோட முதல் காரியம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை வெளிச்சம் போட்டு காமிச்சு அவரை மாற்றி
மாற்றக்கூடிய பொறுப்பில் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்க. இல்லை 40 வருஷம் மோசே வந்து அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே மறக்க வச்சார் ஆண்டவர். அந்த வனாந்தரத்தில் எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட முகமுகமாக பேசினார். ஆனால் அவர் முகமுகமாக பேசும்போது நிறைய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ நாங்கள் ஆண்டவர்கிட்ட பேசலை, நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் கேட்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் சொன்னாங்க இல்லையா. யாத்ராகமம் 20, 19, 21 நம்ம அப்புறம் டைமில் அதனால் அப்புறம் வாசிக்கலாம். ஸோ இன்னும் இந்த ஜென்ரேஷன்லேயும் நிறையா மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பாஸ்டர் நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, நீங்கள் போய் கேட்டுட்டு வாங்க, நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவுக்கு வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் இந்த கதவுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் நம்ம ஒவ்வொருத்தரும் ராஜாக்களுமாக அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ எம் நாட் அ பாஸ்டர், ஐ எம் நாட் அ ப்ராஃபிட், ஐ எம் நாட் அன் அப்போஸ்டல், ஐ எம் ஜஸ்ட் ஒன் பிரதர் அமங் யூ. அதே போல் நீங்களும் ஒவ்வொருத்தரும் யூஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் ஈச் ஆஃப் அஸ் இல்லையா. ஆனால் வித்தின் யூ இஸ் அ பாஸ்டர், வித்தின் யூ இஸ் அன் அப்போஸ்டல், வித்தின் யூ இஸ் அ ப்ராஃபிட். ஆனால் அது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள, வெளியில் கிடையாது. நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஆண்டவரோட முகமுகமாக பேசக்கூடிய தகுதி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சின்ன நீக்கி போடுறது. இப்போ அந்த சின்ன நீக்கி போடுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் சின், இட் இஸ் நாட் 90%, இட் இஸ் நாட் 99%, நோ, இட் இஸ் 100% அவுட் ஆஃப் யுவர் லைஃப். அந்த 100% எப்படி வரும் அப்படின்னா, சத்தியமாக உங்களால் பண்ண முடியாது ஆண்டவரோட ஹெல்ப் இல்லைன்னா. அவரோட கரம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, ஆவியானவரோட நடத்துதல் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா, அந்த 1% கூட உங்களால் அதை விட்டு வெளியில் வர முடியாது. ஸோ இப்போது இந்த மாலை வேளையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இத்தனை நாளப்பா நாங்கள் வந்து இது நிறைவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பார்த்து, இல்லை எனக்கு வந்து இதில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இல்லைன்னா வந்து வேறு எந்த ஆஸ்பெக்டில் கூட நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஆனால் இந்த ஏரியாவில் மட்டும் நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் இந்த மாலை வேளையில் அவர் பாதப்படியில் இறக்கி வைக்க போகிறோம். அவர்கிட்ட வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, see, when he is capable of doing everything in this world except one, அவர் ஒன்று மட்டும் செய்ய மாட்டார், உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நீ இப்படி தான் இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் மட்டும் பண்ண மாட்டார். ஸோ அந்த ஒரு காரியத்தை மட்டும் நம்ம இந்த மாலை வேளையில் இறக்கி வைக்க போகிறோம். we are going to cast our nets on the right side. எந்த சைடு அப்படின்னா, towards the side that Jesus pointed out. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த பக்கம் செம்மறியாட்டை வைப்பேன், நான் இந்த பக்கம் வெள்ளாட்டை வைப்பேன், அந்த மாதிரி நான் பிரிப்பேன், நீ எந்த சைடு வந்து இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாலை வேளையில் சரண்டர் பண்ண போகிறோம். கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிச்சு அந்த பாவம் எப்படி உள்ளே வந்ததோ, அதே பாவம் இன்னும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. இது சரி, இது தப்பு, ஐயோ இவங்க தப்பு, இவங்க பண்ணுறது சரி, எனக்கு இவங்கள பிடிக்கும், இவங்களை பிடிக்காது அப்படிங்கிற அந்த மன வேற்றுமை, அந்த வெறுப்பு, அந்த கோபம், அப்பா அந்த பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஒரு சின்ன சின்ன பர்சன்டேஜாக எடுத்து, அப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த வருஷம் நான் இதை சரி பண்ணுறேன், இந்த வருஷம் நான் அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்காம, அது ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸை பார்க்காம, அப்பா உங்களுக்கு பிரியமில்லாத எல்லா காரியமும் பாவம் தான். உண்மையை பார்க்கக்கூடிய அந்த கண்கள் மற்றதை பார்க்கும்போது எல்லாமே அது பாவம் தான். பி இட் ரிலேஷன்ஷிப், பி இட் மணி, பி இட் எனி திங் ஃபார் தட் மேட்டர். அப்பா அந்த பார்வையை இந்த மாலை வேளையில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் உங்கள் பாதப்படியில். அப்பா, we are surrendering ourselves this evening Lord. அப்போ எங்களோட இருதயத்தை நாங்கள் ஊற்றுறோம் இந்த மாலை வேளையில். எடுத்து நீங்கள் புடமிடுங்க அப்பா.
how you expect us to be perfect. அதன்படி நீங்கள் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களால் ஒரு சில காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம். அது செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமே உண்மை நோக்கி ஓடி வரணுங்கிற அந்த காரணம் தான். அதனால் நாங்கள் இந்த மாலை வேளையில் ஓடி வர்றோம். எப்பா எங்களை கைப்பிடிச்சு நீங்கள் நடத்துங்க. நான் தீர எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான விஷயமா இல்லைன்னா அதை அறவே நீங்கள் நீக்கி போடுங்க. அப்பா எப்படி கோடாரி அந்த மரத்துக்கு அடியில் வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கோ, அப்போ அந்த பயத்தோடு அந்த நடுக்கத்தோடு நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாலை வேளையில் we stand in front of you. You prune us, O Lord. ஒவ்வொரு பிரான்ச்சாக நீங்கள் கட் பண்ணி போடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு பிடித்தமாக இல்லையோ எல்லாத்தையுமே கட் பண்ணி போடுங்க ஆண்டவரே. அந்த 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 பிரியமில்லாத அந்த வீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க. அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி சென்று அந்த அந்த ஒளிவு மரத்து கண்டுலேருந்து எங்களை நீங்கள் டிராஃப்ட் பண்ணிங்களோ அதே போல் ஆண்டவரே, அப்போ நாங்கள் என்றுமே உங்கள் கரத்துக்குள்ளே அடங்கியிருக்க, அப்போ நீங்கள் சொல்கிறத அப்படியே செய்ய, அது எங்களுக்கு பிடிக்கலைனாலும் செய்ய, அது இந்த உலகம் எங்களை கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்போ நாங்கள் பிள்ளைங்க படிக்கிற படிப்பில் அந்த வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் சுற்றி இருக்கும்போது அப்பா அவங்கள ஒரு வெளிச்சமாக நீங்கள் வைங்க. நீங்கள் கூடவே இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த 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 பட்டணத்துக்கு ஒரு பிரகாசமாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு உப்பாக இருக்கக்கூடிய அந்த கிருபையை நீங்கள் ஊற்றிக்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில் அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாமே நீக்கி போவதாக, உங்களுக்கு பிடித்தமான காரியங்கள் மாத்திரமே செய்யப்படுவதாக ஆண்டவரே. எந்த ஒரு காரியமும் பரிபூர்ணமாக நாங்கள் பண்ண ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு, அப்பா உண்மையில் இருக்கிற இந்த பயத்தோடு நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பர்சனலாக ஆசீர்வதிங்க, தொட்டு பலப்படுத்துங்க. வரப்போகிற வாரங்கள் இப்போ இந்த மாதங்கள் எல்லாத்தையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களோடு நீங்கள் கூட இருங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில், படிப்பில், சபையில், குடும்பத்தில், ஃபினான்சஸில் எல்லாத்துலேயும் உங்கள் கரு இருக்கட்டும் ஆண்டவரே. உலகத்தை நாங்கள் வெறுத்து இப்போ உண்மை மாத்திரமே நாங்கள் இறுக்கி பிடிக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க. கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிற நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனும் மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரிச்மண்ட் பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை பண்ணணும், மெசேஜ் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே எவ்ரி சண்டே 5 to 6:30 ஷேடி க்ரோ சர்ச்சில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க நேரில் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ இல்லைன்னா ஆஃபரிங் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நாங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.